டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கட்டணும் அப்படின்ட்டு ஏற்கனவே சர்க்குலர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது உங்கள் கிளாஸில் இல்லை உங்கள் ஸ்டாஃப் எல்லோரும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் இப்போ எப்படி கட்டணும் அப்படின்றது அதுக்கான டீட்டெயில் சர்க்குலர் வந்திருக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கட்டணும். போத் ரெகுலர் அண்ட் அரியர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர்லேருந்து எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைனில் கட்டணும். அது எந்த கிளாஸ் வந்து சரி, அது உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல அந்த டீட்டெயில் சர்க்குலர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதுதான் அந்த சர்க்குலர். அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து எல்லா காலேஜ் பிரின்ஸிபாலுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த செமஸ்டருக்கான ஆன்லைன் எக்ஸாம் வந்து சரி, அந்த செமஸ்டருக்கான ஆன்லைன் எக்ஸாம் ஃபீஸ் எப்படி கட்டணும் அப்படின்ற ஒரு சர்க்குலர் ஏற்கனவே விட்டுட்டாங்க. பட் அதுக்கான டீட்டெயில்டு இந்த வெப்சைட்டோட இப்போ தான் விட்டுருக்காங்க. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா https://coe.annamaluniversity.ac.in bank.affiliatedapp.php இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10/4/2024 டு 20/4/2024 10ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதிக்குள்ளே ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடணும். இதில் யாரெல்லாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ இந்த ஏப்ரல் 2024 இந்த செமஸ்டர் எக்ஸாம் ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயர், போத் யூஜி, பிஜி, தேர்ட் இயர், அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பாஸ் அவுட்டான பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுமே அங்கே அரியர் ஃபீஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இன்னொரு நியூஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹால் டிக்கெட்டு நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதிலே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் அங்கே விசிபிள் ஆகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க எப்படி ஃபீஸ் கட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சப்போஸ் நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேரி பேப்பருக்கு 90 ருபீஸ். அப்போ எத்தனை தேரி பேப்பரும் இன்ட்டு 90, ரெகுலர் அரியர் எல்லா பேப்பரும் இந்த செமஸ்டர் நீங்கள் எத்தனை பேப்பர் அப்பியர் ஆக போகிறீங்களோ அந்த பேப்பர் இன்ட்டு 90. அதே நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிஜி இருந்தாலும் சரி, செகண்ட் பிஜி ஆர் அவுட்கான் பிஜி இருந்தாலும் சரி, ஒரு பேப்பருக்கு 145 இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 75. மார்க் ஸ்டேட்மெண்ட் யூஜி ஆர் பிஜி எது வந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு 75. டோட்டலாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது காமனாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் 75. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு 75 தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட், அதாவது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ, தேர்ட் இயர் யூஜியோ அல்லது செகண்ட் இயர் பிஜியோ இருந்தீங்க அப்படின்னாக்கா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு 750 ரூபா கட்டணும். யூஜிக்கு, பிஜிக்கு வந்து 900 ரூபா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு 500 ரூபா, டிகிரி சர்டிஃபிகேட்டு 600 ரூபா. இது இல்லாமல் சப்போஸ் நீ ரேங்க் ஹோல்டர் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபைனலாக. அப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். யூஜிக்கு பிஜிக்கு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும். யூஜிக்கு ப்ராஜெக்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200, பிஜிக்கு ப்ராஜெக்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிகல் இருந்துச்சு அப்படின்னாக்கா யூஜி ஆர் பிஜி 3 ஹவர் ப்ராக்டிகல்லாம் வந்து 150, அதே 6 ஹவர் ப்ராக்டிகல்லாம் 300. இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. நீங்கள் எத்தனை பேப்பர், தேரி பேப்பரோ ஆர் ப்ராக்டிகல் பேப்பரோ ஆர் ப்ராஜெக்ட்டோ ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எழுதி வச்சு உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு வெரிஃபை பண்ணிங்க. என்னென்ன பேப்பர் நீங்கள் இந்த செமஸ்டர் அப்பியர் ஆக போகிறீங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சரிங்களா? ரெகுலர் இப்போ இந்த கரண்ட் செமஸ்டரில் என்னென்ன பேப்பர் இருக்குது, அரியர் பேப்பர் கூட என்னென்ன இருக்குது, பாஸ் செமஸ்டர் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அரியர் கூட இருக்குது, டீட்டெயில்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண போங்க. சரி, பார்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ண அப்படின்னாக்கா இதுதான் அந்த வெப்சைட் லிங்க் ஆர் வெப்சைட் அட்ரஸ். அது https://coe.annamaluniversity.ac.in/bank/affiliatedapp.php இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேஜ் வரும். அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கூகுளில் அந்த கொடுத்துருக்க டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அல்லது அந்த லிங்க்கை வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக அந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதில் நீங்கள் இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் ஏப்ரல் மே 2024. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். இதில் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்ச் கொடுக்கலாம். அதுக்குடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா அவங்களே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கிளிக் ஹியர் ஃபார் எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஒரு பேப்பருக்கு எவ்வளோ, மற்ற ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இங்கே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் உங்கள் பேமெண்ட் ஏதாவது வந்து டிலே ஆச்சு அல்லது ஃபெயில் வந்துச்சு அப்படின்னாக்கா, ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு அல்லது வேறு ஃபார்மெட் வச்சாக்க ஒரு 1 டே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 டே கழிச்சு என்ன என்கொயரி வருதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
அடுத்த பேஜில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், சர்ச் பண்ண டீட்டெயில், அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நேம் வரும், ப்ரோக்ராம் கோடு வரும், உங்கள் பேர் இங்கே இருக்கும். சரிங்களா, உங்கள் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செமஸ்டர் அப்பியர் ஆக போகிறீங்க அந்த செமஸ்டர் வந்து இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் டோட்டலாக எவ்வளோ, நீங்கள் எத்தனை பேப்பர் எழுத போகிறீங்க அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ உங்கள் விசிபிள் ஆகும். இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ உங்கள் தெரியும். அதுக்கான டோட்டல் அமௌண்ட், எக்ஸாம் ஃபீஸ்க்கான டோட்டல் அமௌண்ட் தெரியும். நீங்கள் என்னென்ன பேப்பர் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் கோடு இங்கே காமிக்குங்க பாருங்கள். டோட்டலாக நீங்கள் என்னென்ன பேப்பர் அப்பியர் ஆக போகிறீங்க அதுக்கான அந்த பேப்பர் கோட் டீட்டெயிலாக காமிக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் எந்த செமஸ்டர் காமிக்கும், கோர்ஸ் கோடு காமிக்கும், கோர்ஸ் டைட்டில். நீங்கள் செகண்ட் செமஸ்டர் அறிவு வச்சிட்டிங்களா, 4th இல்லை 5th, கரண்ட் செமஸ்டர் கோட்னா 6 அப்படின்னு காமிக்கும். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ முதல்ல இங்கே காமிச்சிருக்க கோடு கரெக்டு தானா, இந்த பேப்பர்லாம் நம்ம எழுத போகிறோமா, இதில் நம்ம அரியர் இருந்தால் அரியர் பேப்பர் இந்த கரெக்டாக காமிச்சிருக்கா, ரெகுலர் பேப்பருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்திருக்கா இல்லை மாறி வந்திருக்கா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுமாதிரி இந்த நான் முதல்வன் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம். நான் முதல்வன் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேட்டுங்க. நான் முதல்வன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோடு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், அட்வான்ஸ்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான். இது மேக்ஸுக்கு 21 UNM UNM அப்படின்னு வந்தாலும் நமக்கு வந்து நான் முதல்வன் கோர்ஸு. அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுங்க. அதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பேப்பர், தியரி பேப்பருக்கு எவ்வளோ, ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு எவ்வளோ, ப்ராஜெக்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் காமன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிங்க. இங்கே கொடுத்துருக்குற இந்த ஃபீஸும் நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் கூட எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். சப்போஸ் எதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே உங்கள் கிளாஸ் டீச்சரை கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு என்கொயரி நம்பர், அதை விட நீங்கள் இந்த என்கொயரி நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ப்ரொசீட் டு பேமெண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஃபர்தராக பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? ஒன்று கேஷ் ஆர் செக்கு ஆர் RTGS நெஃப்ட்டு ஆர் நெட் பேங்கிங், நிறைய மெத்தட் காமிக்குது பாருங்கள். கேஷு, செக்கு, RTGS நெட் பேங்கிங், டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் UPI. இதில் நீங்கள் எந்த மெத்தடில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கான போர்ட்டலுங்க வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் UPIயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா UPI கொடுத்துட்டினாக்கா இங்கே வந்து UPI ID கேட்கும். நீங்கள் UPI ID கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் பண்ணலாம். அல்லது சப்போஸ் நீங்கள் QR கோடை கூட ஸ்கேன் பண்ணலாம். அந்த QR கோடு அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோடு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்கேன் பண்ணலே டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு காமிக்கும். அதுக்கு ஏதாவது சப்போஸ் கன்வீனியன்ஸ் ஃபீஸாக, ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ், GST ஏதாவது இருந்ததுனாக்கா அது காமிக்கும். ஒரு சில இதுக்கு மட்டும் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து காமிக்குது. பட் அவங்க வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து எதுக்கும் கிடையாதுன்ற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டெபிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டு கொடுக்கும்போது ரூபே கார்டு இல்லாமல் மற்ற கார்டாக இருந்தாக்கா அது ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து இங்கே காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆக நான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அதிலே டவுன்லோட் ஆகலாம் அப்படின்ட்டு. சரி, அதையும் பார்த்துங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய மெத்தட். அப்போ ஒரு தடவை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயிலில் வந்து இந்த போர்ட்டலில் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எல்லா பேப்பர் கோடும் கரெக்டாக இருக்குதா, நம்ம எழுதக்கூடிய எல்லா பேப்பர் கோடும், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கரெக்டாக இருக்குதா அது செக் பண்ணிங்க. இதே நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு, கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் காமன் ஃபீஸ் ஒன்று கட்ட வேண்டியிருக்கும். அது சேர்த்து தான் அந்த அமௌண்ட், நீங்கள் பேப்பர் அமௌண்ட் மட்டும் கிடையாது, இந்த ஓவரால் குவாலிஃபிகேஷன், கன்சல்டேட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் இதெல்லாம் சேர்த்து தான் அது. இதே மாதிரி PG ஸ்டூடெண்ட் அது செகண்ட் PG ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் பாஸ் அவுட் வெளியே போகிறீங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற இந்த பேப்பர் அமௌண்ட் இல்லாமல் இப்போ சொன்ன இல்லைங்களா அந்த அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த கரண்ட் செமஸ்டருக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்றது உங்கள் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஸ்டாஃப்ஸ். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் மட்டும் பே பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, தவறாக இருக்குது அப்படின்னா உங்கள் கிளாஸ் டீச்சரையோ அல்லது யூனிவர்சிட்டியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.